வணக்கம் மாணவர்களே! நாம இன்னைக்கு 9ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 6 உங்களுக்கு இயல் 6ன்னு வரும். இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர்களின் பங்கு. இந்த உரைநடையில இருக்கிற நெடுவினாவ என்னோட சேர்ந்து படிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெடுவினா: இந்திய தேசிய ராணுவத்தின் தூண்களாய் திகழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை கட்டுரை வழி நிறுவுக. இந்த கொஸ்டின் நான் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே போன வீடியோல இயல் 7ல இருக்க பெரியாரின் சிந்தனைகள் நெடுவினாவை பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த நெடுவினாவை என் கூட சேர்ந்து படிங்க. கொஸ்டின் இன்னொரு வாட்டி படிப்போம். இந்திய தேசிய ராணுவத்தின் தூண்களாய் திகழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை கட்டுரை வழி நிறுவுக. இந்த மாதிரி கொஸ்டினை படிச்சு ஆய்விட்டு படிச்சாதான் நம்ம அடுத்து 10th போகும்போது படிக்கிறதுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். முன்னுரை: இந்திய தேசிய ராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு ஆகும். இந்த அமைப்பின் தூண்களாய் திகழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள் எனில் மிகையாகாது. இன்னொரு வாட்டி படிங்க. முன்னுரை: இந்திய தேசிய ராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆகும். இந்த அமைப்பின் தூண்களாய் திகழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள் எனில் மிகையாகாது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்திய தேசிய ராணுவம் இந்தியாவோட விடுதலைக்காக தான் ஃபர்ஸ்ட் உருவாக்கியிருக்காங்க. ஆங்கிலேயர்கிட்ட இருக்கும்போது இந்தியா விடுதலைக்காக தான் ராணுவம் அப்படின்றது ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட தூண்களா இருந்தவங்க நம்மளோட தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நேதாஜி அவர்களுடன் இணைந்து இந்திய தேசிய ராணுவ படையில் போராடிய தமிழர்களின் பங்கு வியந்து போற்றத்தக்கது. நேதாஜி அவர்களுடன் இணைந்து இந்திய தேசிய ராணுவ படையில் போராடிய தமிழர்களின் பங்கு வியந்து போற்றத்தக்கது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நேதாஜி கூட சேர்ந்து போராடிய இந்தியர்கள் அவர்களுடைய ஒரு அமைப்பு எங்கேயுமே போகாது. ரொம்ப ஒரு முக்கியமான பங்குல தமிழர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தூண்கள் 1943ஆம் ஆண்டு. அதாவது இந்த மாதிரி வருஷம்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி படிங்க. தூண்கள் 1943ஆம் ஆண்டு நேதாஜி டெல்லி சலோ என்ற முழக்கத்தை முன்வைத்தார். இவரின் முழக்கம் அனைவரின் மனதிலும் பசுமரத்தாணி போல பதிந்தது. இந்திய தேசிய இராணுவ படை பின் பிரித்தானிய அரசை எதிர்த்த போது தமிழகத்தில் இருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரிய தமிழர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆவார். இந்த பேராகிராஃப் இன்னொரு வாட்டி படிக்கலாம். 1943ஆம் ஆண்டு நேதாஜி டெல்லி சலோ என்ற முழக்கத்தை முன்வைத்தார். இவரின் முழக்கம் அனைவரின் மனதிலும் பசுமரத்தாணி போல பதிந்தது. எப்படி பதிஞ்சிருக்கு? பசுமரத்தாணி போல. சரி, அதை பின்னாடி பார்ப்போம். இந்திய தேசிய இராணுவ படை பிரித்தானிய அரசை எதிர்த்த போது தமிழகத்தில் இருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரிய தமிழர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆவார். அதாவது இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1943ஆம் ஆண்டு நேதாஜி என்ன சொல்றாரு? டெல்லி சலோ அப்படின்னா, டெல்லி சலோனா டெல்லி போங்க அப்படின்னு பொருள். அவர் சொல்றாரு. அப்படின்ற ஒரு முழக்கத்தை சொல்றாரு. இவருடைய முழக்கம் அனைவரோட மனசுல எப்படி பதிஞ்சிருக்கு? பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க கிளாஸ்ல, இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன். ஒரு பச்சை மரத்துல நம்ம ஆணி அடிச்சோம்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். வெளியே எடுக்க முடியாது. அதுதான் பசுமரத்தாணி போல பதிந்தது. அழிக்கவே முடியாத ஒரு மனதுல பதிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. இந்த இந்திய தேசிய ராணுவ படை பிரித்தானிய அரசை எதிர்த்திருக்காங்க. அப்ப தமிழகத்துல இருந்து பெரும்படையை திரட்டி கொண்டு இராணுவத்திற்கு வலு சேர்த்தார். நம்மளுடைய இந்திய ராணுவத்திற்கு வலு சேர்த்தார். அந்த பெருமைக்குரிய தமிழர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க அடுத்த பேராகிராஃபை படிப்போம். பசும்பொன் அவர்களின் தலைமையில் இருந்த தமிழர்களின் பணியை கண்டு வியந்த தில்லான் என்பவர் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். அனைவரும் பாராட்டும் விதத்தில் இந்திய தேசிய இராணுவத்தை தாங்கும் தூண்களாய் தமிழர்கள் திகழ்ந்தனர். இன்னொரு வாட்டி படிப்போம். பசும்பொன் அவர்களின் தலைமையில் இருந்த தமிழர்களின் பணியை கண்டு
வியந்த தில்லான் என்பவர், இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். அனைவரும் பாராட்டும் விதத்தில் இந்திய தேசிய இராணுவத்தை தாங்கும் தூண்களாய் தமிழர்கள் திகழ்ந்தனர். இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பசும்பொன் அவர்களுடைய தமிழ் தலைமையில இருந்த இந்த தமிழர்களோட பணியை கண்டு தில்லான் அப்படின்றவர் வந்து வியந்து போறாரு. அவர் அப்படி வியந்து போய் என்ன சொல்றாரு, இந்திய தேசிய இராணுவத்தோட இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அனைவரும் பாராட்டும் விதத்தில் இந்திய தேசிய இராணுவம் வந்து அதை தாங்குற ஒரு தூண்களாய் தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களை பெருமைக்குரிய வகையில வந்து சொல்றாரு தில்லான் அவர்கள். இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் வந்து எக்ஸாம்ல எழுதும்போது ஹைலைட் பண்ணி எழுதுங்க. வாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இராணுவத்தில் தமிழ் பெண்கள். இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் டாக்டர் லட்சுமி என்ற தமிழ் பெண் ஆவார். இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றார்கள். இதில் தலை சிறந்த பெண் தலைவர்களுக்கான ஜானகி, ராஜாமணி போன்றோர் வீரமிக்க தமிழ் பெண்களே ஆவர். நேதாஜி அமைத்த தற்காலிக அரசியலும் கேப்டன் லட்சுமி இன்றியமையா பொறுப்பு வகித்து பணியாற்றி இந்திய தேசிய இராணுவத்தின் தூணாக இருந்தார் எனில் மிகையாகாது. வாங்க இன்னொரு வாட்டி படிப்போம். இந்த மாதிரி புதுசாக படிக்கிற பேராகிராஃபை ஒன்றுக்கு ஒரு 2 வாட்டி இல்லை ஒரு 3 வாட்டி நம்ம வாய் விட்டு படிக்கணும். என்னோட சேர்ந்து நீங்களும் வாய் விட்டு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு மனசில் ஆழமாக பதியும். இந்த மாதிரி நீங்கள் 10th படிக்கும்போது உங்களுக்கு அதிகமான மார்க் எடுக்கும் போது எக்ஸாமில் எல்லாம் ஞாபகம் வரும். அதனால நீங்கள் அதிகமாக மார்க் எடுக்கலாம். இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கணும், இது மட்டும் இல்லை. வாங்க இன்னொரு வாட்டி படிக்கலாம். இராணுவத்தில் தமிழ் பெண்கள். இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் டாக்டர் லட்சுமி என்ற தமிழ் பெண் ஆவார். இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றார்கள். இதில் தலை சிறந்த பெண் தலைவர்களான ஜானகி, ராஜாமணி போன்றோர் வீரமிக்க தமிழ் பெண்களே ஆவர். நேதாஜி அமைத்த தற்காலிக அரசியலும் கேப்டன் லட்சுமி இன்றியமையா பொறுப்பு வகித்து பணியாற்றி இந்திய தேசிய இராணுவத்தின் தூணாக இருந்தார் எனில் மிகையாகாது. அதாவது இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய தேசிய இராணுவத்துல வந்து பெண்களுக்கு ஒரு இடம் இருந்திருக்கு. அதுக்கு வந்து ஜான்சி ராணி பெயர்ல வந்து பெண்கள் படை வந்து உருவாக்கி இருக்காங்க நம்மளோட இந்திய தேசிய இராணுவம். அதனுடைய தலைவர் வந்து யாருன்னா டாக்டர் லட்சுமி. டாக்டர் லட்சுமி அப்படின்ற ஒரு தமிழ் பெண். இந்த படையில தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றிருக்காங்க. இதுல தலை சிறந்த பெண் தலைவர்களான யாரு, ஜானகி, ராஜாமணி. அவங்க வந்து வீரமிக்க தமிழ் பெண்களா இருந்திருக்காங்க. இதுல நேதாஜி வந்து ஒரு அரசு அமைச்சிருந்திருக்காரு. அந்த அரசுலயும் கேப்டன் லட்சுமி தான் வந்து ஒரு இன்றியமையா பொறுப்பு வந்து வகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்திய தேசிய இராணுவத்தின் தூணாக வந்து இவங்க இருந்திருக்காங்க. யாரு, லட்சுமி. டாக்டர் லட்சுமி வந்து இந்திய தேசிய இராணுவத்தின் ஒரு இன்றியமையா தூணாக இருந்திருக்காங்க. ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வாங்க அடுத்து படிப்போம். அடுத்த தலைப்புல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, 2ஆம் உலகப் போரில் தமிழர். 2ஆம் உலகப் போரின் போது தமிழ் மக்களை வைத்து போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் கொண்டார். தமிழர்களின் ரத்தம் நேதாஜி மூளையில் கட்டியாக உள்ளது என்றார் சர்ச்சில். அதற்கு பதிலளித்த நேதாஜி, இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்றார். வாங்க இன்னொரு வாட்டி படிக்கலாம். 2ஆம் உலகப் போரில் தமிழர். 2ஆம் உலகப் போரின் போது தமிழ் மக்களை வைத்து போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் கொண்டார். தமிழர்களின் ரத்தம் நேதாஜி மூளையில் கட்டியாக உள்ளது என்றார் சர்ச்சில். அதற்கு பதிலளித்த நேதாஜி, இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்றார். அதாவது இதுல என்ன சொல்றாங்க, 2வது உலக போறப்ப வந்து தமிழ் மக்களை வச்சு போராடி இருக்காங்க நேதாஜி. அவரை பார்த்து வந்து அந்த ஆங்கில பிரதமர் சர்ச்சில் வந்து கோபமா என்ன சொல்லியிருக்காருன்னா,
இந்த தமிழர்களோட ரத்தம் வந்து உங்க மூளையில கட்டியா இருக்கு. இந்த தமிழர்களோட ரத்தம் உங்க மூளையில கட்டியா இருக்குன்னு நேதாஜிய பார்த்து அந்த ஆங்கிலேய பிரதமர் சொல்றாரு. அதுக்கு வந்து நேதாஜி என்ன பதில் குடுக்குறாரு? இந்த தமிழினம் தான் வந்து இந்த ஆங்கிலேயரே அழிக்கப் போது. அதனால எனக்கு வந்து தமிழர் தான் வேணும். அவங்கள வச்சு தான் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி. இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து போகலாம் வாங்க. அடுத்து மரணம் பெரிதன்று. 1943 முதல் 1945 வரை ஆண்டுகளில் 18 தமிழ் இளைஞர்கள் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டனர். தூக்கில் உயிரை விடும்போது கூட தமிழ் இளைஞர்கள் வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் என்று கூறி இன்முகத்துடன் உயிர் நீத்தனர். அதாவது இன்னொரு வாட்டி படிக்கலாம். மரணம் பெரிதன்று. 1943 முதல் 45 ஆண்டுகளில் 18 தமிழிளைஞர்கள் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டனர். தூக்கில் உயிரை விடும்போது கூட தமிழ் இளைஞர்கள் வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் என்று கூறி இன்முகத்துடன் உயிர் நீத்தனர். அதாவது இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 1943ல இருந்து 45 வரைக்கும் ஒரு 18 தமிழ் இளைஞர்களை நம்மளோட தமிழ் இளைஞர்களை வந்து இந்த ஆங்கிலேயர்கள் தூக்குல போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தூக்குல போடும்போது கூட அந்த தமிழ் இளைஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். அதாவது ஒரு வாழ்க்கையோட பொருள் தெரிஞ்சாதான் அவனால வந்து சாக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவனை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி தான் என்றார். அதாவது இவங்களை விட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இதே மாதிரி உயிரை விட்டுருக்காங்கல்ல, நேதாஜி மாதிரி ஆளுங்கள்லாம், அவங்களெல்லாம் வந்து முழு நிலவுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தமிழர்கள். அப்படிப்பட்ட முழு நிலவை வந்து நாங்கள் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு சின்ன மெழுகுவர்த்தி தான். அதனால எங்களுக்கு இந்த உயிர் நீத்தல் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன் இன்னொரு வாட்டி படிங்க. நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி தான். அதாவது முழு நிலவே வெளிச்சமா இருக்கும். அந்த வெளிச்சத்துக்கு முன்பு வந்து இவங்க வந்து ஒரு மெழுகுவர்த்தி அப்படின்னு அந்த தியாகிகளை சொல்றாங்க என்று இன்முகத்துடன் உயிர் நீத்தனர். இதுதான் நம்மளுடைய தமிழர்களுடைய பெருமை. அடுத்து வாங்க பார்ப்போம். அடுத்த பேராகிராஃப். நேதாஜியின் பாராட்டு. இராணுவத்தில் தமிழர்கள் ஆற்றிய பணியையும் செய்த தியாகங்களையும் கண்டு வியந்த நேதாஜி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக தான் பிறக்க வேண்டும் என்றாராம். நேதாஜியே வியந்து பாராட்டும் வண்ணம் நம் தமிழர்களின் இராணுவ பணி அமைந்திருந்தது அப்படின்னு நேதாஜி சொல்லியிருக்காரு. இன்னொரு வாட்டி படிப்போம் இந்த பேராகிராஃபை. நேதாஜியின் பாராட்டு. இராணுவத்தில் தமிழர்கள் ஆற்றிய பணியையும் செய்த தியாகங்களையும் கண்டு வியந்த நேதாஜி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்றாராம். நேதாஜியை வியந்து பாராட்டும் வண்ணம் நம் தமிழனின் இராணுவ பணி அமைந்திருந்தது. அதாவது இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க? நேதாஜி வந்து பாராட்டுறாரு நம்ம தமிழர்களை இராணுவத்தோட பணியை. தமிழர்கள் ஆற்றிய பணியையும் தியாகங்களையும் அவர் கண்டு வியந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு? மரணம் படுக்கையில் இருக்கும்போது நான் மறுபடியும் பிறந்தா ஒரு தன்னிந்திய தமிழனாக பிறக்கணும். நான் மறுபடியும் பிறந்தா ஒரு தமிழனாக தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல நேதாஜி வியந்து பாராட்டும் வண்ணம் நம்மளுடைய தமிழர்களுடைய இராணுவ பணி அமைந்திருக்கு. இதை கண்டு நம்ம தமிழர்கள் பெருமைப்படணும். வாங்க அடுத்த பேராகிராஃப் போலாம். கடைசி முடிவுரை. இதை படிப்போம் வாங்க. தாயக நலனுக்காக தம் இன்னுரையை நீந்த தம் தமிழர்களின் வீரம் போற்றுதலுக்குரியது. தம் இன்னுயிரை தியாகம் செய்த முகம் தெரியாத வீரத்தமிழர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் அஞ்சாத வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் என்றென்றும் போற்றுவதோடு இராணுவ வீரர்களையும் அவர் தம் குடும்பத்தினரையும் மதித்து காப்பதும் பெற்ற சுதந்திரத்தை பேணுவதும் பயங்கரவாத சக்திகளை தடுப்பதும் நம் கடமைகளாகும். நான் கொஞ்சம் வேகமாக படிச்சிட்டேன். இன்னொரு வாட்டி படிக்கலாம் வாங்க. இன்னொரு வாட்டி படிக்கலாம். தாயக நலனுக்காக
தம் இன்னுயிரை ஈந்த தம் தமிழர்களின் வீரம் போற்றுதலுக்கு உரியது. தாயக நலனுக்காக தம் இன்னுயிரை ஈந்த நம் தமிழர்களின் வீரம் போற்றுதலுக்குரியது. தம் இன்னுயிரை தியாகம் செய்த முகம் தெரியாத வீரர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் அஞ்சாத வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் என்றென்றும் போற்றுவதோடு இராணுவ வீரர்களையும் அவர் தம் குடும்பத்தினரையும் மதித்துக் காப்பதும் பெற்ற சுதந்திரத்தை பேணுவதும் பயங்கரவாத சக்திகளை தடுப்பதும் நம் கடமைகளாகும். அதாவது இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க? தாயக நலனுக்காக நம் இன்னுயிரை ஈந்த தமிழர்களின் வீரம் போற்றணும். அவங்களுடைய வீரத்தை நம்ம போற்றணும். நம்மளோட பின்வரும் தலைமுறைக்கு நம்ம சொல்லணும். தம் இன்னுயிரை தியாகம் செய்த இந்த முகம் தெரியாத வீர தமிழர்களின் அர்ப்பணிப்பு உணர்வை நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு எப்படி ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா, நம்மளோட நாட்டுக்காக அவங்க உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்க. அவங்களோட அஞ்சாத வீரத்தையும் சாகும்போது கூட வீர வசனத்தை பேசி அஞ்சாம தான் அவங்களுடைய உயிரை வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய நாட்டு பற்றையும் நம்ம பார்க்கணும். அவங்களுடைய இராணுவ வீரர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் மதித்து நம்ம காப்பணும். ஏன்னா நம்ம நாட்டுக்காக அவங்க உயிரை விட்டுருக்காங்க. பெற்ற சுதந்திரத்தை நம்ம முதல்ல பாதுகாக்கணும். சுதந்திரத்தை மறுபடியும் இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் வராத மாதிரி நம்ம சுதந்திரத்தை பாதுகாப்பு பண்ணணும். பயங்கரவாத சக்திகளையும் தடுக்கணும். அது யாரோட கடமை? நம்மளுடைய கடமைகளாகும் அப்படின்னு முடிவுரையில சொல்றாங்க. இந்த நெடுவினாவை நம்ம ஒரு பேராகிராஃபா கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மொத்தமா ஒரு வாட்டி பொறுமையா வாய் விட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் படிக்க போறீங்க. வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்திய தேசிய இராணுவத்தின் தூண்களாய் திகழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை கட்டுரை வழி நிறுவுக. முன்னுரை. இந்திய தேசிய இராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு ஆகும். இந்த அமைப்பின் தூண்களாய் திகழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள் எனில் மிகையாகாது. நேதாஜி அவர்களுடன் இணைந்து இந்திய தேசிய இராணுவ படையில் போராடிய தமிழர்களின் பங்கு வியந்து போற்றத்தக்கது. தூண்கள். 1943 ஆண்டு நேதாஜி டெல்லி சலோ என்ற முழக்கத்தை முன்வைத்தார். இவரின் முழக்கம் அனைவரின் மனதிலும் பசுமரத்தாணி போல பதிந்தது. இந்திய தேசிய இராணுவ படை பிரித்தானிய அரசை எதிர்த்த போது தமிழகத்தில் இருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரிய தமிழர் நம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆவார். பசும்பொன் அவர்களின் தலைமையில் இருந்த தமிழர்களின் பணியை கண்டு வியந்த தில்லான் என்பவர் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். அனைவரும் பாராட்டும் விதத்தில் இந்திய தேசிய இராணுவத்தை தாங்கும் தூண்களாய் தமிழர்கள் திகழ்ந்தனர். இராணுவத்தில் தமிழ் பெண்கள். இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படைகள் உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் டாக்டர் லட்சுமி என்ற தமிழ் பெண் ஆவார். இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றார்கள். இதில் தலை சிறந்த பெண் தலைவர்களான ஜானகி, ராஜாமணி போன்றோர் வீரமிக்க தமிழ் பெண்களே ஆவர். நேதாஜி அமைத்த தற்காலிக அரசியல் கேப்டன் லட்சுமி இன்றியமையா பொறுப்பு வகித்து பணியாற்றி இந்திய தேசிய இராணுவத்தின் தூணாக இருந்தார் எனில் மிகையாகாது. நேதாஜி அமைத்த தற்காலிக அரசிலும் கேப்டன் லட்சுமி இன்றியமையா பொறுப்பு வகித்து பணியாற்றி இந்திய தேசிய இராணுவத்தின் தூணாக இருந்தார் எனில் மிகையாகாது. இரண்டாம் உலகப் போரில் தமிழர். இரண்டாம் உலகப் போரின் போது தமிழ் மக்களை வைத்து போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் கொண்டார். தமிழர்களின் ரத்தம் நேதாஜி மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் சொன்னார். அதற்கு பதிலளித்த நேதாஜி, இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்றார். மரணம் பெரிதன்று. 1943 முதல் 1945 ஆண்டுகளில் 18 தமிழ் இளைஞர்கள் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டனர். தூக்கில் உயிரை விடும்போது கூட தமிழ் இளைஞர்கள் வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான்,
நாட்டிற்காக உயிர் நீத்த முழுநிலவைப் போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் என்று கூறி இன்முகத்துடன் உயிர் நீத்தனர். நேதாஜியின் பாராட்டு. இராணுவத்தில் தமிழர்கள் ஆற்றிய பணியையும் செய்த தியாகங்களையும் கண்டு வியந்த நேதாஜி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்றாராம். நேதாஜியே வியந்து பாராட்டும் வண்ணம் நம் தமிழரின் இராணுவ பணி அமைந்திருந்தது. முடிவுரை. தாயக நலனுக்காக தம் இன்னுயிரை ஈந்த நம் தமிழர்களின் வீரம் போற்றுதலுக்குரியது. தம் இன்னுயிரை தியாகம் செய்த முகம் தெரியாத வீரத் தமிழர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் அஞ்சாத வீரத்தையும் நாட்டுப் பற்றையும் என்றென்றும் போற்றுவதோடு இராணுவ வீரர்களையும் அவர் தம் குடும்பத்தினரையும் மதித்துக் காப்பதும் பெற்ற சுதந்திரத்தை பேணுவதும் பயங்கரவாத சக்திகளை தடுப்பதும் நம் கடமைகளாகும். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த நெடுவினாவ படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னொரு வாட்டி வாய் விட்டு படிங்க. என்னோட வீடியோவை இன்னொரு வாட்டி பாருங்க. உங்களோட மனசுல ஆழமா பதியும். எப்பயுமே தமிழை இந்த மாதிரி வாய் விட்டு படிக்கணும். அப்பதான் நம்ம மனசுல ஆழமா பதியும். எனக்கு தெரிஞ்சு இந்த நெடுவினாவை நீங்க எங்க கூட சேர்ந்து படிச்சிருப்பீங்க நம்புறேன். நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு எக்ஸாம் சீக்கிரமா வருது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கணுமா, வீடியோஸ் போடணுமான்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொன்னாதான் எங்களுக்கு அடுத்து போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பின்னாடி வர பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க பார்க்கும்போது. வாய்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல பேரை சஜஸ்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.